அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்ட் யூனியன் சிலம்பம் ஃபெடரேஷன்ல இருந்து டெக்னிக்கல் டைரக்டர் ராஜபுத்திரன் பேசுறேன். நம்ம இப்ப ரொம்ப ரீசெண்டா இந்த சிலம்பம்ங்கிற கேம் ரொம்ப நல்ல லெவல்ல அதிகமான அடுத்த வர இளம் தலைமுறைகள்லாம் விளையாடுற அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த சிலம்பம் அப்படிங்கிறது வெறும் இந்த கம்பு சுத்துறது மட்டுமா? அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்ல. எந்த ஒரு கேமும் தன்னோட முக்கியமான ஆதார புள்ளிய இன்னும் பிடிக்கவே இல்ல. இந்த சிலம்பமும் அதே மாரி தான். ஏன்னா இந்த சிலம்பம் அப்படிங்கிறது ஒரு கம்பு சுத்துறது, ஒரு தற்காப்பு கலை. இந்த மாரி ஒரு தாட்ல தான் இந்த கேம எல்லாருமே இப்ப கொண்டு போயிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் இந்த கேம் விளையாடுறது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனா, அத ஏன் விளையாடணும்? எதுக்கு விளையாடணும்? எப்படி விளையாடணும்? அப்படிங்கிற டீட்டெயில்ஸு நெறைய பேரு யாருக்கும் அடுத்த தலைமுறைக்கும் சரி, தங்களுக்குள்ளேயும் சரி பகிர்ந்துக்கிறதே இல்ல. எ ஏன்னா இது ரொம்ப மறைக்கப்பட்டு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு போர்க்கலையா இருந்தது. அ அடுத்த காலங்கள் வரும்போது தான் இந்த போர்க்கலையானது ஒரு அலங்கார சுற்றுமுறைகள சேர்த்து பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சில சில ஆட்ட முறைகளும் சேர்த்து இந்த கலை வந்து இப்ப ஓரளவு டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சிலம்பம்னா என்ன? அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஜிம்முக்கு போறோம். ஜிம்முக்கு போன உடனே தம்புலையோ, ஒரு பாரையோ, இல்ல ஒரு வெயிட்டையோ போட்டு நம்மளோட ஒர்க் அவுட் செக்ஷன ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி வார்ம் அப்ன்னு ஒரு எக்ஸர்சைஸ் வச்சிருப்போம். லைட்டா கைய சுத்தி விட்டு, நெக்ல லைட்டா பெண்ட்லாம் எடுத்துட்டு 2, 3 ஸ்டிச்சஸ் பண்ணி, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம ஒர்க் அவுட் ஃபார்முக்கு உள்ள போவோம். இந்த மாதிரி இந்த சிலம்ப கலைய வகுத்து கொடுத்த அகத்திய முனிவர பொறுத்தவரைக்கு, அவர் தன்னோட ஒர்க் அவுட் ஃபார்மா வச்சிருந்தது என்னன்னா, தன்னோட உடலையும், மனதையும் கண்ட்ரோல் பண்ணி, தன்னோட சித்த நிலை, யோக நிலை அடைகிறது தான் அவர் வச்சிருந்த ஒர்க் அவுட் ஃபார்ம். அதாவது உடம்பு ஆனது ஒரு 7 சக்கரங்களால ஆனது அப்படின்னு நம்ம மூதாதைகள் ஆன்மீகத்துல சொல்லியிருக்காங்க. அந்த 7 சக்கரங்கள் என்னென்ன? மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகரம், விசுத்தி, ஆக்னா, ஸ்வஸ்ரகா. இந்த 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்கள கண்ட்ரோல் பண்ணா என்ன கிடைக்கும்? இதுதானே எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டினா இருக்கும். இந்த 7 சக்கரங்கள கண்ட்ரோல் பண்றது மூலமா நம்ம 8 சித்திகள நம்ம கைவசப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தில் உள்ள தகவல். அந்த 8 சித்திகள் என்னென்ன? அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், வசித்துவம், ஈசத்துவம். இதான் அந்த 8 சித்திகள். இந்த 8 சித்திகளையும் கைகூடின அந்த மெம்பர்ஸ் எல்லாமே கடவுள வணங்குற நிலை இல்ல. கடவுள் ஆகிற நிலைக்கு போனாங்க. ஸோ அந்த மரணம் இல்லா வாழ்வு அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போறதுக்காக இந்த மாதிரி யோகத்தையும், ஆன்மீகத்தையும் கலந்து தான் அந்த ஒர்க் அவுட் ஃபார்ம அகத்தியர் வச்சிருந்தாரு. இந்த ஒர்க் அவுட் ஃபார்ம் அவர் பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி அவரும் ஒரு வார்ம் அப் எக்ஸர்சைஸ் பண்ணியிருக்கணும்ல. ஸோ அந்த வார்ம் அப் எக்ஸர்சைஸா அவர் வகுத்து கொடுத்தது தான் இந்த சிலம்பம். ஏன்னா, இப்ப இது சிலம்பாட்டம்னு ஒரு கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் இதெல்லாம் நம்மளோட கிராமிய கலைகள். தமிழர்கள் போற்றி பாதுகாத்து இன்னும் பயன்பாட்டுல இருக்க நெறைய கலைகள்ல இதெல்லாம் சில கலைகள். அதே மாரி இந்த சிலம்பம் அப்படிங்கிற இந்த போர்க்கலையும் சிலம்ப ஆட்டமா மாத்தியாச்சு இப்ப. ஸோ அந்த சிலம்ப ஆட்டத்த தவிர்த்துட்டு இந்த சிலம்பம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? அப்படின்னா, வர்ம புள்ளிகள பத்தி தெரிஞ்சுக்கிறது, தொடுதல்னா என்ன? தட்டுதல்னா என்ன? கொலவுதல்னா என்ன? தாக்குதல் முறைகள் எப்படி இருந்துச்சு? நம்ம உடம்போட வர்ம புள்ளிகள் எப்படி இருந்துச்சு? நரம்பு முடிச்சுகள்ல எப்படி தாக்குதலுக்கும், தன்னை தற்காத்துக்கிறதுக்கும், மருத்துவ முறைகள்லயும் எப்படி இத பத்தி பயன்படுத்தலாம்? இந்த வர்ம புள்ளிகள அப்படிங்கிற டீட்டெயில்ஸ தான் அவர் சிலம்பம்ங்கிற ஒரே சாப்டரா மொத்தமா குடுத்திருந்தாரு. இந்த சிலம்பம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பகுதி வாரியா பிரிக்கும்போது மொத்தம் 18 வகையான வரிசைகளா பிரிச்சாங்க. தெக்கஞ்சுவடு, வடக்கஞ்சுவடு, பொன்னுச்சுவடு, தேங்காய் சுவடு, குதிரை சுவடு, ஒத்தை சுவடு, மிர்ச்சை சுவடு, சர்ச்சை சுவடு, சக்கரகிண்டி, கிளரி வரிசை, கதம்ப வரிசை, சித்திர சிலம்பம், கள்ளர் விளையாட்டு, வட்டச்சுவடு முறை, முக்கோண சுவடு முறை. கடைசியா நம்ம பிரிட்டிஷ்காரன்ட்ட அடிமைப்பட்டு இருக்கும்போது, பிரிட்டிஷ்காரன் தான் நம்ம மேல மொத துப்பாக்கிங்கிற வெப்பன பயன்படுத்த ஆரம்பிச்சான். அதுவரைக்கு அந்த துப்பாக்கிங்கிற வெப்பன் நமக்கு தெரியாது. நம்ம கையில வச்சிருந்ததெல்லாம் வெற்றிவேல், வீரவேல்னு சொல்லிட்டு கம்பு, கத்தி, அருவா, கோடாரி இந்த மாரி ஆயுதங்கள தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஸோ அந்த பிரிட்டிஷ்காரன் பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த துப்பாக்கிங்கிற வெப்பன பத்தியே நமக்கு தெரிஞ்சுச்சு.
ஸோ அந்த துப்பாக்கியிலிருந்து வர்ற தோட்டாவை தட்டுறதுக்காக அப்போ வந்து மூவேந்தர் ஆட்சி கால முறையெல்லாம் முடிஞ்சு இங்க பாளையக்கார ஆட்சி கால முறை நடந்துட்டு இருக்கு. இந்த பாளையக்கார அரசர்கள் தான் இந்த சிலம்ப தடிகளை பயன்படுத்தி அதுல இருந்து வர்ற அந்த புல்லட்டு தோட்டா, பழைய மூக்குப்படி டப்பா மாதிரி இருக்கும் அந்த தோட்டா, அந்த தோட்டாவை தட்டுறதுக்காக சில வரிசை முறைகளை கொண்டு வந்தாங்க. அது பேர் தான் குண்டடி வரிசை முறை. இவ்வளவு ஒரு தோட்டா இதெல்லாம் பயன்படுத்தும் போதே இந்த தமிழன் வெறும் கம்பை வச்சே நம்மளை தட்டிடுறானே அப்படின்னு பயந்து போன அந்த பிரிட்டிஷ்காரன் தான் இந்த சிலம்ப விளையாட்டுக்கும் சிலம்ப ஆயுதங்களுக்கும் தடையே போட்டான் முத. இதை தடை போட்டதுனாலதுக்கு அப்புறம் தான் அவன் நம்மகிட்ட இருந்து இதை முடிச்சு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்து அவன் கிளம்புனதுக்கு அப்புறமும் தன்னோட பாளையக்கார ஆட்சி முறையில இருந்த அந்த மன்னர்கள்ட்ட இருந்த இந்த தமிழகத்தை ஜமீன்தார் ஆட்சி முறைக்கு கீழே கொடுத்துட்டு போனான். இந்த ஜமீன்தார்கள் தான் இந்த சிலம்ப கலையை அழிய விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த போர் நிலை சிலம்பமா இருந்ததை அலங்கார முறை சிலம்பமா கொண்டு வந்தாங்க. ஒரு கோயில் திருவிழாவில் விளையாடுறதுக்கு, ஒரு கரகம் எடுக்கும்போது விளையாடுறதுக்கு, ஒரு முளைப்பாரி தூக்கும் போது விளையாடுறதுக்கு, இப்படின்னு அலங்கார சுற்றுமுறைகளை சேர்த்து இந்த சிலம்பத்தை சிலம்பாட்டமா மாத்தினாங்க. அவங்க பண்ணிட்டு போனது இந்த கேம் இப்படியாவது டெவலப் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். பட் இப்ப எல்லாருக்கிட்ட இருக்க ஒரே ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, நம்ம கடைசியா வந்து அந்த சிலம்பாட்டத்தை கத்துக்கிட்டோம். பட் நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான அந்த சிலம்பத்தை விட்டாச்சு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம தாத்தாவை பத்தி நமக்கு டீட்டெயில் தெரியும். ஏன்னா அவர் கடைசியா இருந்தவர். நம்ம தாத்தாவோட அப்பாவை பத்தி சுத்தமா தெரியாது. அவங்களோட அப்பாவை பத்தி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். இந்த மாதிரிதான் கடைசியா இருந்த இந்த சிலம்பாட்டத்தை நம்ம எல்லாருமே கத்துக்கிட்டோமே ஒழிய முன்னாடி இருந்த அந்த சிலம்பத்தை விட்டுட்டோம். இந்த சிலம்பம் அப்படிங்கிறது போர் நிலையில காலாட்படை வீரர்கள் பயன்படுத்தின ஒரு முக்கியமான போர்க்கலை. இப்ப இந்த போர்க்கலைகளையே நம்ம பிரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா, மொத்தம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்த நம்ம தமிழ் மக்கள் தங்களோட போர் நிலைகளை எப்படி வகைப்படுத்தினாங்கன்னா, ரத கஜ துரக பதாபிகள் அப்படின்னா தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. இதுல காலாட்படையில இருந்த வீரர்கள் தங்களோட எதிரிகளை தாக்குறதுக்கும் அவங்கள ஒரே அடியில வீழ்த்துறதுக்கும் முக்கியமா பயன்படுத்தினதுதான் இந்த சிலம்ப சுற்றுமுறைகள். இந்த சிலம்பம்னு எடுத்துட்டாலே இப்ப இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கம்பெடுத்து சுத்துறது. சிலம்பத்துல கம்பெடுத்து சுத்துறது மட்டும் சிலம்பம் இல்லை. கிட்டத்தட்ட சிலம்பத்துல 32 வகையான ஆயுதங்களுக்கு மேல முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப அதுல ஒரு 16 வரைக்கும் வழக்குல இருக்கிற ஆயுதங்கள் இருக்கு. ஏன்னா மிச்சதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான வெப்பன்ஸ்லாம் முன்னாடி ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கிற ஆயுதங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சிலம்பத்துல வருமானே என்ன நிறைய பேருக்கு தெரியல. லேசம்னு ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட தான் இருந்துச்சு. கல் துணிங்கிற ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட தான் இருந்துச்சு. இது போக இருமுனை கூர்வாள்கள் நம்மகிட்ட தான் இருந்துச்சு. ஏன் உலகத்துக்கே இரும்பை முத கொடுத்தது நம்ம தாங்கிறது இப்ப நிறைய பேர் சொல்லிதான் தெரியுது. அதாவது கற்காலம்னு ஒண்ணு பிரிக்கிறோம். கற்காலத்திலே என்னன்னா முந்தைய கற்காலம், இடைநிலை கற்காலம், அப்புறம் பிந்தைய கற்காலம்னு பிரிச்சு அதுக்கப்புறம் தான் உலோக காலத்துக்குள்ள வர்றோம். உலோக காலத்துல முதல் பயன்படுத்த ஆரம்பிச்ச உலகம் எதுன்னா செம்பு. செம்பு காலம் தான் நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோம். வேர்ல்டு அதை தான் நம்பிட்டு இருந்தது. இப்ப கீழடி இங்க நம்ம தமிழகத்துல செஞ்ச சில தொல்பொருள் ஆய்வுகளோட முடிவுகளுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் இரும்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்படுறதுக்கு முன்னாடியே அந்த இரும்பை நம்ம இங்க ஆயுதங்களா செஞ்சு அந்த ஆயுதங்களை பயன்பாட்டுல வச்சிருந்திருக்கோம். சோ உலகத்துக்கே இரும்புனா இதுதான் அப்படின்னு காட்டின ஒரு முக்கியமான முன்னோடி இனமா இருந்த இந்த தமிழினம் இப்ப அந்த ஆயுதங்களை பயன்படுத்துற வரிசை முறைகளையும் சரி, அந்த ஆயுதங்களை எப்படி கையாளணுங்கிற இந்த சிலம்ப முறைகள்லையும் சரி அவ்வளவு முன்னேறிய இனமா நம்ம இல்லை. சோ இந்த பழைய சிலம்ப முறைகள் இருக்குல்ல, இந்த போர் நிலை சிலம்ப முறைகள், அந்த தாக்குதல் முறைகள், அதுல இருக்க தற்காப்பு முறைகள், இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 18 வகையான சிலம்ப முறைகள்ல முதல்ல நம்ம எடுத்துக்கிறது தெற்கஞ்சுவடு முறை. இங்க இருக்க நிறைய சிலம்ப ஆசான்களுக்கே என்ன ஒரு ப்ராப்ளம்னா, தெற்கஞ்சுவடுக்கும் வடக்கஞ்சுவடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுதான் இங்க ப்ராப்ளம். அது எப்படி தெற்கு வடக்குன்னு பிரிச்சாங்க அப்படிங்கிறதுதான். எதனாலன்னா நம்ம இப்ப இருக்கிறது இங்க இந்தியாவோட தென்கோடி முனையில தமிழகத்துல இருக்கோம். ஆனா இருந்ததோ இல்லையோ குமரி கண்டம்னு ஒண்ணு இருந்ததை பத்தின டீட்டெயில்ஸ் நமக்கு என்ன தெளிவா இல்லை. அதை பத்தி அந்த இடத்துல
இருந்த சுவடு முறைகளை பத்தி தான் இவங்க பிரிச்சதா ஒரு செவிவழி செய்திகளும் இருக்கு. அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். நன்றி.